தேவையில்லாத ஒரு போரை பாகிஸ்தான் மக்கள் மீது திணித்தது. பாகிஸ்தானோட சிவிலியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது, சாமி நாளைக்கு நம்ம போயிட்டு ஐஎம்எஃப் முன்னாடி போய் கையேந்தி நிற்கணும், $7.5 பில்லியன் கேட்டு 24வது ட்ரான்ச் லோன் கேட்டிருக்கோம், அந்த லோன் அவன் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, நீ இந்த சண்டைக்கு யூஸ் பண்ண போற, உனக்கு லோன் கொடுக்க முடியாது போ அப்படின்னா நம்ம நிலைமை என்ன? பணம் இல்லை, தண்ணி இல்லை, 200 ரூபா சக்கரை விலை, 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா கோதுமையோ மைதாவோ ஏது சாப்பிட்றானோ அதோட விலை அந்த ரேஞ்சில் விற்குது. இந்த அழகில் குடிக்கிற தண்ணி விலை ராவல்பிண்டிலேயே 25 லிட்டர் கேன் 300 ரூபா விற்குது. பெட்ரோல் விலை 300 ரூபாய்க்கு மேலே விற்குது. 3 நாளைக்கு தேவையான எரிபொருள் தான் இருக்கு. பேசுவோம். இத்தனை பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு இந்த போரானது பாகிஸ்தானுக்கு கொஞ்சமாவது தெம்பும் திராணியும், நிஜமாவே அவர்களுக்கு இராணுவம் என்ற அந்த ஒரு அந்தஸ்து இருந்தால், நேற்று ஹஃபீஸ் சயீத் குடும்பத்தினர் இறந்த போதோ இல்லை மௌலானா மசூத் அசர் குடும்பத்தினர் இறந்த போதோ என்னவோ அவங்க இராணுவ வீரர்கள் இறந்து போன மாதிரி அவங்க போய் சல்யூட் பண்ணுறதும், அங்கே போயிட்டு மலர் வளையம் வைக்கிறதும், இராணுவ மரியாதை செலுத்துறதும், உலகம் அறிந்த தீவிரவாதிகளுக்கு நீங்கள் இராணுவ மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எதை வெளிப்படுத்த வெக்கமா இல்லை? இது எதை சொல்லுது? இந்த நிமிடம் வரை அவர்கள் திருந்தவில்லை, அப்படித்தான் இருக்கிறாங்க, திருந்தவும் போறதில்லை.